Hi all, welcome back to our channel Leafing Studio. இன்னைக்கு டே 18 ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம சிம்பிளாக பார்த்தோம், இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைனில் நான் வந்து ஒரு ஸ்ப்ரில் போட்டு நான் ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதே ஃப்ளவரை நான் கண்டினியூவாக இதில் எண்ட் ஆகிற வரைக்கும் நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? பட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து எண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக எண்ட் ஆகக்கூடாது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எண்ட் ஆகிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? போத் சைடு நான் ஈக்குவலாக ட்ரா பண்ணிகிட்டே வரேன். ஒரு பெட்டல்ஸ்க்கு கீழேருந்து ட்ரா பண்ணுறேன். நல்லா பாருங்கள். இப்போது 4 பெட்டல்ஸ் இருக்குன்னா அது சென்டர் பிட்வீனில் கொஞ்சம் டவுன் சைடில் இருந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கர்வ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த பக்கம் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் எண்ட் ஆகாததுனால நான் இன்னொன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் அப் அண்ட் அட்வான்ஸ்டு. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லைன் கொடுத்து எதுனா ஒரு செக் டிசைன் கொடுத்துக்க போகிறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் செக் டிசைன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்க நீட் அண்ட் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கொடுக்கும். நீங்கள் இதில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஃபில்லிங்ஸ், மல்டி ஃபில்லிங்ஸ், ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மர்ஜ் ஆகின மாதிரி டிசைன் தெரியாத மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த ஃப்ளவருக்குமே ஷேடிங் கொடுப்போம், அண்ட் தென் வந்து ஃப்ளவர்ஸுமே மர்ஜ் ஆகின மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்கோ இல்லை சேம் சிங்கிள் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்குமே ஃபில்லிங்க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஆகிடும். ஸோ நான் வந்து செக் டிசைன் கொடுத்துக்கிறேன். இது வந்து மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி சேம் பேட்டர்னில் ஃப்ளவர் போட்டு நான் வந்து டியர் ட்ராப்ஸ் ஆர் வெயின்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை நான் ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் எல்லாத்தையும் போல்ட் பண்ணிக்கிறேன். எல்லா பெட்டல்ஸுமே போல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுட்டு கூட போல்ட் பண்ணி விட்டுறலாம். நான் ஒரேடியாக போல்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஷேடிங்கும் கொடுக்க போகிறேன். ஓகே, நான் வந்து போல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங் கொடுக்க சொல்ல அந்த டிப்பில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேடிங் கொடுத்தா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுவே நீங்கள் ஹம்ஸ் போட்டுட்டு மேலே பெட்டல்ஸ் வரைகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாட் வச்சா கூட நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் ஹம்ஸ் இல்லாமல் வரைஞ்சதுனால நான் வந்து ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஓகே, தென் வந்து எதுனா ஒரு செக் டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக டாட்டட் செக் டிசைன் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி மேலே வந்து 2 டியர் ட்ராப்ஸ் வச்சு ஒரு வெயின்ஸ் வச்சு விட்டுறேன். ஓகேங்களா? சிம்பிளாக வச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கனெக்டட் பிளேஸ்லலாம் வந்து நான் கொஞ்சம் பிக் டாட்டாகவும், சென்டர் பிளேஸ்லலாம் வந்து ஸ்மால் டாட்டாகவும், அண்ட் தென் பாக்ஸ் இன்சைடில் ஒரு டாட்டும் வைக்க போகிறேன்.
ஓகே, இந்த டிசைன் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒரு எதுனா ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நீங்கள் எனி அதர் ஷேப், ரவுண்ட் ஷேப் ஒரு ஓவல் ஷேப் ஒரு எனி அதர் ஷேப் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். வை? பிகாஸ் இன்சைடில் ஒரு லைன், அண்ட் தென் போல் பண்ணுறதுக்கு 2 லைன், அண்ட் தென் அவுட் சைடில் ஒரு லைன் என்ற இதில் நான் 4 லைன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இல்லைன்னா ஒரு 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து அது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். எனிதிங், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். எதுனா ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ சென்டரை நான் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். இதுக்காக தான் நான் 4 லைன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ நான் அவுட் சைடு வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ்க்கு மேலே நீங்கள் எதனா டிசைன், ஃபார் எக்ஸாம்பிள் டியர் ட்ராப்ஸோ, வெயின்ஸோ, இல்லைனா ஸ்ப்ரில்லோ, இல்லை அதுக்கு மேலே எதனா டிசைன் கொடுக்கறதுனால பெரிய ஹம்ஸோ, இல்லைனா ஹம்ஸ் கொடுத்து அது சென்டரில் பெரிய ஹம்ஸ் கொடுத்து அது சென்டரில் டாட் வைக்கிறதோ, இந்த மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் சிம்பிளாக ஒரு ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அதேமாரி நிறைய பேர் ஹம்ஸ் போட சொல்ல இந்த மாதிரி தின்னாக போட மாட்டீங்க. பிக் ஹம்ஸ் போடுற மாதிரியே சின்ன ஹம்ஸுமே போடுறீங்க. அந்த மிஸ்டேக் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பண்ணுறீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்சைடில் வந்து லோட்டஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நீங்கள் வேறு எதனா ஒரு எலஃபண்ட் டிசைனோ இல்லை வேறு எதனா டிசைன் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரில் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுக்கலாம். ஹம்ஸ் போட்டு ஸ்மால் ஹம்ஸ் அண்ட் பிக் ஹம்ஸ் கொடுத்து ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கலாம். இல்லைனா வெறும் ஸ்ப்ரில் ஹம்ஸ் போட்டு டாட் வைக்கலாம். இல்லைனா பேபி எலஃபண்ட் ட்ரா பண்ணலாம். இல்லைனா ஜும்கா டிசைன் ட்ரா பண்ணலாம். ஜும்கா டிசைன் உங்களுக்கு எடுக்காததுனால நான் இதில் எதுலேயுமே யூஸ் பண்ணலை. ஸோ வந்து ஜும்கா டிசைன் அண்ட் தென் வேறு எதனா டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரியும்னா கூட அதை கூட ட்ரா பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த லோட்டஸ்க்கு வந்து நான் அவுட் சைடு வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் டாட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு எதனா டிசைன் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா, இட்ஸ் நாட் கம்பல்சரி நான் கொடுக்கறது தான் நீங்கள் கொடுக்கணுன்றது கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நான் ஆல்ரெடி பேசிக்கில் எடுத்திருக்கேன். அதை எதனா இதில் மர்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் கொடுக்கலாம். எப்போவுமே ஃபில்லிங் கொடுக்க சொல்ல நீங்கள் ஒரு லைன் எது ட்ரா பண்ணுறீங்களோ கொஞ்சம் நேரம் அவுட் சைடு டிசைன்லாம் போட்டு வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லைன்ஸில் ட்ரையாக இருக்கும். அண்ட் தென் போல்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இன்சைடில் உங்களோட ஃபில்லிங்ஸ் போகாது, டிசைனுக்குள்ளே உங்களோட ஃபில்லிங்ஸ் போகாது. ஓகேவா, அண்ட் தென் வந்து இந்த பேப்பரில் போடுற டிசைன் பேப்பரோடு விட்டுறாதீங்க. யாருன்னா உங்கள் நெய்பரில் இல்லைன்னா உங்கள் வீட்லேயே யாருன்னா குட்டி பசங்க பெரிய பசங்க யாருன்னா கை காட்டுறாங்கன்னா கையில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பரில் போடுறதும் ஹேண்டில் போடுறதும் இஸ் நாட் சேம். ஓகேவா, ரெண்டுமே சேம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பேப்பரில் போடுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் ஹேண்டுன்னு வந்துட்டால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நீங்கள் ஹேண்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஒரு லைன் கொடுத்து நான் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ப்ரில் சென்டரில் போட்டு நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சீக்காவ் மாதிரி போட்டு ட்ரா பண்ண இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் டிசைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இதில். ஓகேவா,
3 5 இல்லை 7 இதில் இந்த மாதிரி ஆட் நம்பரில் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் அவுட் சைடில் மட்டும் நான் பெட்டல்ஸ்க்கு ஷேட் பண்ணிக்கிறேன், சாரி போல்ட் பண்ணிக்கிறேன். இன்சைட் பெட்டல்ஸில் லைன் மேலே இருந்து நான் வந்து ஷேடிங் கொடுக்குறேன். பட் அவுட் சைட் பெட்டல்ஸில் டவுன் சைடில் இருந்து நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ் இன்சைடில் இருக்கிற பெட்டல்ஸ்க்கும் அவுட் சைடில் இருக்கிற பெட்டல்ஸ்க்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்தீங்கன்னா தான் இந்த டிசைனுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே இன்சைட்லேருந்து கொடுக்காதீங்க, இன்சைட் ஸ்ப்ரில்லேருந்து ஷேடிங் கொடுக்காதீங்க. ஓகேவா? தென் இதில் வந்து நான் சைடில் எல்லாத்துலேயும் எதனா ஒரு சிங்கிள் ஃபில்லிங்ஸ் கொடுத்து இதை டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரில் வித் ஹம்ஸே போட்டுக்கிறேன். ஃபில்லிங்ஸ் கொடுக்க சொல்ல எந்த அளவுக்கு நெருக்கமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போடணும். கேப் இருக்கக்கூடாது சிங்கிள் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும். எனக்குன்னா ப்ராக்டிஸ் புக், ப்ராக்டிஸ் கோன் அண்ட் ஸ்டெயின் கோன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு வெயின்ஸ் வச்சு நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே எதனா ஒரு லைன் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் பெல்ட் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் டிசைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிசைன் இப்போ வந்து அட்வான்ஸில் வந்து நம்ம பீகாக் வச்சு எப்படி ஸ்டார்ட் அப் போடலாம் அப்படிங்கிறத மாதிரி பார்க்கலாம். நம்ம நார்மல் ஒரு லைன் போட்டுட்டு பீகாக் ட்ரா பண்ணோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபேஸ்லேயே பட்டுக்க போட்ட மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் வந்து நெக் ஏரியா, ஃபேஸ் பார்ட்டுக்கு ஒரு சி கர்வ் மாதிரி யூ கர்வ் மாதிரி போட்டு அதை கனெக்ட் பண்ண போகிறோம் நெக் ஏரியாவுக்கு. ஓகேவா? தென் வந்து ஐ பார்ட் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஒரு ஓவல் ஷேப் போட்டு ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கிறேன். தென் வந்து அந்த மூக்கு ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கொண்ட பார்ட்டுக்கு வந்து நான் 2 ஹியர் ட்ராப்ஸ் வச்சு ஒரு வெயின்ஸ் விட்டுக்கிட்டேன். அண்ட் தென் வந்து இதில் வந்து பீகாக்கோட தோகை வந்து அப்சைட் பார்த்தா மாதிரி நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். வை? பிகாஸ் இது வந்து ஸ்டார்ட் அப் டிசைன். நம்ம டவுன் சைட் பார்த்தா மாதிரியும் ட்ரா பண்ணலாம். பட் நான் லைன் போட்டுட்டேன் இல்லையா ஆல்ரெடி, அதனால் அப்சைட் பார்த்தா மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா போத் சைடு வந்து பேஜ்லேயே போட்டு ட்ரா பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைனுமே நீங்கள் ட்ரா பண்ணலாம். இல்லைன்னா
2 பீகாக் வந்து இருக்கா மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த டிசைன்ஸ் ஆல்ரெடி நம்ம பீகாக் டிசைனில் பார்த்துருப்போம். அதில் பாருங்கள், அதில் எந்த பீகாக் வேணாலும் ட்ரா பண்ணலாம். நீங்கள் டவுன் சைடில் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுறீங்கன்னா, ஒன்று எம்டி ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செக் டிசைன் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா எதுனா ஒரு வாலில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி எதனா கொடுக்கணும். இல்லைனா எதுனா ட்ரீயில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ட்ரீ வந்து மேலே இருக்க மாதிரி, அந்த மாதிரி எதுனா ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் இதுலேயுமே ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் சிம்பிளாக பீகாக் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பீகாக் டிசைன் நம்ம போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ் தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நான் சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கிறேன். டியர் ட்ராப்ஸ் ஷேப்பில் போட்டு உள்ளே டியர் ட்ராப்ஸ் போட போகிறோம். இது ஃபர்ஸ்ட்டு பீகாக் டிசைன், சிம்பிள் டிசைனில் ஃபர்ஸ்ட் போட்ட டிசைன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து இதுக்கு ஒரு ஃபில்லிங் கொடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், ஸ்டார்ட் அப் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு லைன் போட்டு பார்டர் பெல்ட் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டிசைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஹேங்கிங் டிசைன் மாதிரி சிம்பிளாக போட்டு விடுறேன். ஜிக்ஜாக் லைன் போட்டு டாட் வச்சுட்டு போகிறேன். Then next design, நான் 2 லைன் போட்டுக்கிறேன். தென் வந்து ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதை நான் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 லைன் கொடுத்து கூட போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு இன்சைடில் நம்ம ஒரு ஜிம்கா டிசைன் போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் உங்களுக்கு எடுக்காததுனால நான் எலஃபண்ட் டிசைனே போட்டுக்கிறேன், பேபி எலஃபண்ட் டிசைனே. ஓகேவா? நான் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு கர்வ் கொடுத்துட்டு எலஃபண்ட் ட்ரா பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் எலஃபண்ட் டிசைன் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலஃபண்ட் போட்டுட்டு தான் நீங்கள் கர்வ் கொடுக்கணும். பிகாஸ் அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். ஜிம்கா டிசைன்னா நீங்கள் ஒரு கர்வ் கொடுத்துட்டு இன்னொரு லைன் கொடுத்துட்டு அது கீழே வந்து ஜிம்கா வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் இன்னொரு லைன் கொடுத்து ஸ்மால் ஹார்ம்ஸ் அண்ட் பிக் ஹார்ம்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுதா? ஒரு இடத்துல கம்மியான ஸ்பேஸு, இன்னொரு இடத்துல அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது. நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் ஜிம்கா டிசைன் எடுக்கலன்றது.
ஸோ இன்னொரு பெரிய ஹம்ஸ் போட்டு இன்சைடில் வந்து நான் வந்து டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பெரிய ஹம்ஸை கொஞ்சம் போல் பண்ணி விட்டுக்கிறேன். தென் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஹம்ஸ் போட்டுக்கிறேன். தென் வந்து நான் சென்டரில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி போட்டுட்டு போல் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஹம்ஸ் மேலே ஃபுல்லாக நான் வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் வந்து இதில் வந்து எலஃபண்ட் டிசைன் ட்ரா பண்ணுறேன். நம்ம எலஃபண்ட் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்த மாதிரியே ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம், இயர்ஸ் காது பார்ட் வரைஞ்சிக்கிறோம். தென் வந்து ஃபேஸ் ஹெட் பார்ட்டுக்கு ஒரு சி அண்ட் தென் ஃபேஸ் பார்ட்டுக்கு ஒரு கர்வ் கொடுத்து தும்பிக்கை வரைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தந்தம் அண்ட் மவுத் பார்ட் வரைஞ்சிக்கிறோம். தும்பிக்கையை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹெட் பார்ட்டுக்கு நான் சும்மா டிசைன் கொடுத்துக்கிறேன். தீச்சுட்டி மாட்டிக்கிட்ட மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் தந்தம்ல கூட கொஞ்சம் டிசைன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கர்வாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கிறேன். தென் ஐ பார்ட் லைட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். தென் பாடி பார்ட்டுக்கு போகலாம். பாடி பார்ட்டுக்கு ஒரு எல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஃப்ரண்ட்டில் வந்து லெக் பார்ட்டு கொஞ்சம் வளைவாக பெண்டாக வரைஞ்சிக்கிறேன். லெக் பார்ட்டு லெக் எடுத்து ஃபார்வர்டில் வைக்கிற மாதிரி. தென் வந்து அது மேலே இருக்க துண்டு நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கலாம், செக் டிசைன் கொடுக்கலாம். அந்த மாதிரி என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக டாட் வச்சு செக் டிசைனே கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ லெக் பார்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் பேக் லெக், இதில் இன்னொரு லெக்கோட இது வரைய முடியாததுனால ஜஸ்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வாலுக்கு கூட லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். எதனா ஒரு செக் டிசைன் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சிம்பிளாக டாட்டே வச்சுக்கிறேன். ஓகே,
தென் வந்து காலுக்கு வந்து நெகம் மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டுன்னா கால் பார்ட் மாதிரி கொஞ்சம் தெரியும், அதுக்காக நான் போட்டுக்கிறேன். தென் வந்து பாடி பார்ட்டில் நம்ம 2 லைன் வரைஞ்சி ஹம்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நெக் ஏரியாவோட வரையறதுக்கு காரணம் செயின் போட்டிருக்க மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். தென் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எலிஃபண்ட் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபுல் பாடிக்குமே நான் ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஃபேஸுக்குமே நான் ஷேடிங் தான் கொடுக்க போகிறேன், ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். அதாவது ஸோ நான் காது பார்ட்டுக்குமே ஷேடிங் எடுத்துகிட்டு ஃபில்லிங்ஸே கொடுத்துக்கிறேன். தந்தமில் மட்டும் நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கல, ஓகேவா? அது மட்டும் ஒயிட் கலரில் தானே இருக்கும், அதனால நான் ஒயிட் கலர்லேயே காமிக்கிறேன். பட் மவுத் பார்ட்டுக்கெலாம் கொடுத்துக்கிறேன். தென் தும்பிக்கைக்கு அந்த டிசைனை தவிர்த்து மீதி எல்லா இடத்துக்குமே ஷேடிங் கொடுத்துக்கிறேன். தென் பாடி பார்ட் அதே மாதிரி, பாடிக்குமே ஹியர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுன்றதுக்காக ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். தென் வந்து பாடி ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துக்கிறேன், சாரி ஃபில்லிங்ஸ். அவ்வளோதான், எலஃபண்ட் டிசைன் வச்சு ஸ்டார்ட் அப் பார்த்தாச்சு, பீகாக் டிசைன் வச்சு ஸ்டார்ட் அப் பார்த்தாச்சு, ஃப்ளவர் வச்சு ஸ்டார்ட் அப் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ திங்க் ஜும்கா டிசைன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிலபஸ் பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, எதனா டவுட் இருக்குது, எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது நான் பண்ணுறதுல, உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.